இது அப்படியே சுட சுட சாப்பாடோட வச்சு சாப்பிட்றப்போ இதுக்கு வார்த்தையே இல்லை. எந்த குழம்பு இது பக்கத்தில் நிற்காது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்தோம்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம காரசாரமான ஒரு நான்வெஜ் ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இன்னைக்கு சௌராஷ்டிரா ஸ்பெஷல் நான்வெஜ் பார்க்க போகிறோம். மட்டன் வச்சு பண்ணுற ரெசிபி. அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சைனா பொல்லுடையோ. இது சௌராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா சைனா பொல்லுடையோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மட்டன் பெரட்டல் அந்த மாதிரியான அர்த்தம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா உப்பு கறி மாதிரியே தான் இருக்கும். மதுரையில் சௌராஷ்டிரா மக்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு டிஷ். ஒரு ரச சாப்பாடு கூடயோ இல்லை ஒரு வத்த குழம்பு கூடயோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த தேங்காய் இருக்கு பாத்தீங்களா, தேங்காய் வந்து முத்தின தேங்காயில கொஞ்சம் இலசா இருக்க தேங்காவை கட் பண்ணி போட்டு குக் பண்றாங்க. இந்த மட்டனும் இந்த வழுக்கையும் சேர்றப்போ இது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபுட்டா இருக்கும். சௌராஷ்டிரா ஃபுட்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரெசிபி, ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. வீட்டில் யாரும் சொந்த பந்தம் வந்தாலும் நம்ம கண்டிப்பா செய்யற ஒரு முக்கியமான ரெசிபியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எனக்கு ஒரு புது அனுபவம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை கேட்கும் போது வந்து இது நல்லா இருக்கிற ரெசிபி சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் நம்ம சேனல் அந்த ரெசிபி காமிக்கவே இல்லை சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைமா வந்து ரெசிபி பண்றோம். நல்லா இருக்கு, வெரி குட். அதே மாதிரி அந்த மட்டன் வேக வைக்கும்போது அந்த ஸ்டாக் வாட்டர் எடுக்கிறாங்க. இந்த மட்டன் வந்ததுக்கு அப்புறம் இந்த மட்டனில் இருக்கிற தண்ணியை நம்ம வெளியே எடுத்து அப்படியே சுட சுட அந்த சண்டே நம்ம சாப்பாட்டில் மேலே ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு வேற எந்த ஒரு மட்டன் குழம்போ மட்டன் எதுவும் பக்கத்தில் நிற்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி, புது ரெசிபி காமிக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போறோம்? விஜயை தான் மீட் பண்ண போறோம். வணக்கம், என்னோட பேர் விஜய். என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். நாங்கள் ஒரு 13 வருஷமா மதுரையில் கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். மட்டனில் ரெகுலராக இருக்கிற சைட் டிஷ் இல்லாமல் வித்தியாசமான சைட் டிஷ் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இதை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. இது எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பேன். இதை பாருங்க, பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. வணக்கம் விஜய். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்றேன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா மதுரையில் சௌராஷ்டிரா மக்கள் அதிகமாக செய்யக்கூடிய சைனா பொல்லுடையோ அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மதுரை சௌராஷ்டிரா மட்டன் சுக்கா. மட்டன் 1.5 கிலோ, தேங்காய் வந்துட்டு முத்துன இளநீர் இருக்க தேங்காய் 5 இளநீர் எடுத்திருக்கோம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, பூண்டு 50 கிராம், கருவேப்பிலை 1 கைப்பிடி, பொடுசா நறுக்கிய கொத்தமல்லி 1 கைப்பிடி. அந்த மட்டன் சுக்கா செய்யறதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைப்போம். அந்த மசாலாக்கு சீரகம் 15 கிராம், மிளகு 15 கிராம், வரமிளகா, காஞ்ச வரமிளகா ஒரு 10 நம்பர், உப்பு தேவையான அளவு, காட்டையா கடலெண்ணெய், சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? மிளகு. இந்தாங்க மிளகு, சீரகம் ரெண்டுமே தேவை. மிளகு சீரகம் மிளகு பார்த்தீங்கன்னா இப்போ 1.5 கிலோ எடுத்திருக்கோம். நம்ம 10லேருந்து 15 கிராம் 10லேருந்து 15 கிராம் மிளகு. ஓகே. ஐ திங்க் காரத்துக்கு பார்த்தா இது மட்டும் தான் நினைக்கிறேன். ரைட்டா? வரமிளகா இருக்குல்ல, வரமிளகா, பூண்டு. சரி, ஓகே. இந்த அளவுக்கு போதும். ஓகே. இதுக்கப்புறம் சீரகம். ஆமாம். அப்புறம் வேற என்ன தேவை? வரமிளகா, கருவேப்பிலை. ஆமாம். அந்த ரசம் கான்செப்ட் தான் நினைக்கிறேன் இது. ஆமாம், ரசப்பொடி தான். என்ன புளி போடுவோம், இல்லை புளி போட மாட்டோம், நான்வெஜ் அதெல்லாம். உண்மையாக இது ரசப்பொடி தான் போடுவோம். இந்த மாதிரி தனியாலாம் வச்சு. அப்படியா? பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு 10 மிளகா வச்சு ஃபுல்லாக பிச்சு அப்படியே நம்ம இந்த 1.5 கிலோ மட்டனுக்கு வந்து 10 மிளகா. அந்த மிளகு எவ்வளோ போதுமா? போதும் சார். ஓகே. காரமும் அதிகமாக இருக்காது நினைக்கிறேன். காரம் அதிகமாக இருக்காது. கருவேப்பிலை போடலாமா? போட்டுக்கலாம் சார். ஓகே. கருவேப்பிலை போல போதும். ஏன்னா கடைசியாக நம்ம மட்டன்லேயும் போடுவோம். நிறைய கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மட்டன் பச்சை கலர் மாறிடும். ஆமாம். சரி. இது லைட்டாக நம்ம அந்த மாய்ஸ்சர் போகிற அளவுக்கு, இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும் சார். சரி சார். சும்மா அந்த ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ஆமாம். இப்போ நான் அடுப்பையும் ஆஃப் பண்ணி இந்த ஹீட்லேயே போதும். சரி, ஓகே. இதை நம்ம லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் அரைச்சணும். சரி. குறைன்னு அரைக்கிறோம். ஓகே. இப்போ என்ன கேட்குறேன்னா இந்த மிளகு, சீரகம் இந்த இதெல்லாம் போட்டுருக்கீங்கல்ல? ஆமாம். இது நம்ம பொடி பண்ணுறோமா? ஆமாம். கொஞ்சம் குறைன்னு பொடி பண்ணுறோம் சார். குறை பக்கம் ஒரு 80-70%. 70 to 80%. ஓகே. ஆமாம். ஸோ அதே மாதிரி மட்டன்ல குக் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே போட்டுருமா இல்லை கடைசியாக போடுறோமா? மட்டன் வெந்ததுக்கு அப்புறம் தான் போடுறோம். இதேனா இது ஆல்ரெடி வறுத்துட்டோம். இதில் ஒன்றும் பச்சை வாசம் எதுவும் இருக்காது. அந்த மட்டனோட மிக்ஸ் ஆகணும் அப்படின்னா அது 10 நிமிஷம் போதும். இதுவும் தேங்காயும் சேர்த்தே போட்டுடலாம் நம்ம. சரி, ஓகே. போதுமா? அது போதும் சார். ஓகே. இது ஒரு 80% அரைச்சிருக்கோம் சார். அரைச்சிட்டோம். இந்த குறைக்கிற தன்மை அரைச்சு முடிச்ச பிறகு எப்படி நம்ம ரசத்துக்கு அரைப்போமோ அதே மாதிரி மிளகு செய்யறது வாசனை நல்ல கமகமான இருக்கு. ஆமாம் சார். ரைட். அந்த மிளகாவும் நல்லா அரைஞ்சிருக்கு. ஒரு 80% அரைச்சிருக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? ரெசிபிக்கு வந்துட்டு கடலெண்ணெய் ஊற்றலாம், நல்லெண்ணெய் ஊற்றலாம். ஓகே. சமைக்கலாமா? சமைக்கலாம் சார். ஓகே, ஃபைன். ஆனால் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு அந்த காலத்தில், அதாவது ஒரு எங்கள் பாட்டி காலத்தில், அதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் கடலெண்ணெய் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைன். ஓகே. இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது கூட தாளிப்பு என்ன போடுறோமா? சீரகம் எதுவுமே இல்லையா? ஸ்ட்ரைட்டாக வரும். ஆமாம். ஓகே, வெரி குட்.
சின்ன வெங்காயம் வந்துட்டு 1/2 கிலோ எடுத்திருக்கோம் சார். சரி. 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். நம்ம இதுக்கு 1/2 கிலோ, அதாவது ஒரு கிலோக்கு 200 250 கொஞ்சம் வேணும் எக்ஸ்ட்ரா போடலாம். எக்ஸ்ட்ரா கூட போடலாம் சார். சின்ன வெங்காயம் வந்துட்டு டேஸ்ட்டுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே பெரிய வெங்காயம் போடுறப்போ இதில் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா காரத்தன்மை, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். நாட்டு வெங்காயம் பர்டிகுலரா ஹைபிரிட்ல இல்ல, நாட்டு வெங்காயத்துல. நாட்டு வெங்காயம் தான் போடுறோம். இந்த சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கிரேவி பதம் கொடுக்கணும், அதுக்காக தான் இதை செய்யணும். அந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா இடத்துல வந்து ரொம்ப பொடித்தலாம் கட் பண்ணல, ஒரு 1/3 1/2 2 மூணா கட் 2-3 கட் பண்ணிருக்கீங்க. இது லைட்டாக ஒரு ஹீட் ஏறினதுக்கப்புறம் நம்ம வரமிளகா, கருவேப்பிலை ஓகே போடலாம் சார். ஓகே, வரமிளகா வந்துட்டு ஒரு 10 வரமிளகா இந்த மாதிரி பிச்சு போட்டுருவோம். உடைச்சு போடுறோமா? நான் உடைச்சிடுறேன் உங்களுக்கு. பரவாயில்ல, நல்லா இல்ல நான் ஹெல்ப் பண்றேன்னா என்ன சும்மா தான் உட்காந்துருக்கேன். செஃப் வர்றாரு, ரெசிபி கேட்டுக்கிறாரு, சாப்பிட்றாரு, அப்படி சொல்லக்கூடாது. இல்லை நானும் ஹெல்ப் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க வேணுங்களா இல்லையா? இல்லை இல்லை சார், இதுவுமே ஒரு காரத்தன்மைக்கும் இந்த ஃப்ளேவருக்கும் தான் சார். சரி ஓகே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை. ஆமாம் சார். பூண்டு எப்போ போட போகிறோம்? பூண்டு இப்போ போட்டுடலாம். ஓகே ஃபைன். கருவேப்பிலை நம்ம லாஸ்ட்டாகவும் மேலே போடுவோம். சரி, ஓரளவுக்கு மேலே போட்டுருவோம். இப்போ பூண்டு இப்போ இடிச்ச பூண்டு போடலாம். இப்போ போட்டுருமா? ஆமாம். ஓகே. பூண்டு இந்த மாதிரி இடிச்சிருக்கோம் சார், ரசத்துக்கு எடுக்கிற மாதிரியே இடிச்சிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ பூண்டு போட்டிருக்கோம். ஆமாம் சார். இப்போ இங்கே இருக்க பொருள் எல்லாமே போட்டாச்சு, அவ்வளோதான். அது மட்டும் இல்லை, இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நாள் குக் பண்ணல, ஒரு 10% 10 to 15% வதக்கி இருப்போம், ரைட்டா? ஆமாம், ஃபைனலாக நம்ம இந்த மட்டன் குக் பண்ணுறப்போ கரெக்டாக வந்துடுச்சு. சரி ஓகே. ஏன் பர்டிகுலர் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மட்டனை போட்டிங்கன்னா அது ஏற்றுக்கப்படாது. அதனால தான் தெளிவாக முன்னாடி சொல்லிடுறேன். இவங்களோட கை பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கிறதுனா அது நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும். அதனால் ஒரு ஜஸ்ட் அந்த எண்ணெய் சூடான உடனே லைட்டாக 2 பெட்டை பெட்டிட்டு அப்புறம் மற்ற பொருளை போடுறோம். ஆமாம். இதுக்கப்புறம் மட்டன் போடலாம். மட்டன் பூண்டு போட்டோன்னு நல்லா வாசம் வருங்க. ஆமாம். அப்படியே எண்ணெயில் வறுக்கும்போது கமகமும் நல்லா மட்டனும் வறுக்க போகிறோம், அதனால இது மொத்தமாக சேர்ந்து வதக்கும். வெங்காயத்தை நம்ம முன்னாடியே வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் அப்படியே அந்த மட்டனோட சுருங்கிடும். இந்த ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அது வேற மாதிரி வேற மாதிரி. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் கொழுப்பாக வாங்கிக்கலாம் சார். நெஞ்சு சைடு. என்ன காரணம் பர்டிகுலர் நெஞ்சு சைடு போடுறதுக்கு என்ன காரணம்? சார் அதுதான் உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, கொழுப்பு கம்மியாக இருக்கும். பின்னாடி காட்டிலும் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபேட் கம்மி. ரெண்டாவது வந்துட்டு அது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து எல்லாமே சாப்பிடலாம். உங்களுக்கு அந்த பேக் சைடு வந்துட்டு நிறைய மசாலா இருக்கும். ஆட்டோட பேக் சைடு. ஆமாம், ஆட்டோட பேக் சைடு வந்துட்டு ரொம்ப மசாலா இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு கடிக்க சவுக்குன்னு இருக்கும். சரி. அதே நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய் சுக்கு அதுக்கெல்லாம் பேக் சைடு போகலாம். ஓகே, அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு அந்த கடிக்கிறதுக்கு, அதாவது அந்த மீட் வந்து அதிகமாக இருக்கும். ஆமாம், அந்த ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும்போது அது வேக வச்சு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதான் விஷயம். அவ்வளோதான் சார். உப்பு போடலாமா? இல்லை சார், உப்புல ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு போடாதா? உப்பு போடுறேன். அப்போ எப்படி அந்த மட்டன் அந்த உப்பு வரனா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் இறங்கி. சரி ஓகே, டன் ஃபைன். இது முக்கியமாக வந்துட்டு வெள்ளாடு எடுத்தீங்கன்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். தண்ணியெல்லாம் இது ஊற்ற வேணாம். அப்படியே அந்த எண்ணெயிலே அந்த வெங்காயம் வரமிளகாவோட அப்படியே 10 நிமிஷம் அதை வதக்கணும் சார். அப்படி வதக்கும் போது மட்டன் வெந்த பேருக்கு அது லைட்டாக ஹார்ட் ஆகாதா? இல்லை சார், நம்ம 10 நிமிஷம் தான் வதக்க போகிறோம். அப்படி வதக்கறனால என்ன அப்படின்னா, அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகிறப்போ நமக்கு வந்துட்டு இந்த கொழுப்பு எல்லாமே பிரியும். ஓகே. என்னதான் இந்த பச்சை வாசம் எல்லாமே போகும், உங்களுக்கு அந்த கவுச்ச வாசம் எல்லாமே போகும். அதனால நல்லா வதக்கணும். ஆமாம் ஆமாம். சரி. பொதுவாகவே மட்டனில் வந்துட்டு உங்களுக்கு மட்டன் சிக்கன் எந்த நான்வெஜ் சிக்கன் எடுத்தாலே உங்களுக்கு அந்த கவுச்சி வாசம் அடிக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுச்சி வாசம் இருக்காது. சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் சார். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். அதுதான் இது இருக்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி. மட்டன் எப்படிலாம் சமைச்சிட்டுலாம் தெரியல இன்னைக்கு. எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. ஊற்றிடலாமா? சரி ஊற்றுங்க. நீங்கள் தான் சமைக்கிறீங்க, நீங்கள் தான் ஊற்றணும். எவ்வளோ தேவை உங்களுக்கு தான் தெரியும். மட்டன் மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஓகே சரி ஃபைன். போதுமா? போதும் சார். ஓகே. எனக்கு வந்த பேர் காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அவ்வளோதான். செஃப் மட்டன் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 1 மணி நேரம் கிட்ட நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாமா சார்? சரி ஓகே. அடடா, ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாசம் கமகமன்னு இருக்கு. அப்பப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படி தேவைப்படுறது நீங்கள் ஊற்றி குக் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு வேக விட்டோம். குக்கரில் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 விசில் கரெக்டாக இருக்கும். ஆமாம், அதாவது உங்களுக்கு ஒரு மீடியம் ஏஜ் மட்டன் அப்படின்னா அந்த மாதிரி வரும். சரி. கொஞ்சம் முத்துறதுன்னா ஒரு 5-6 விசில் வர மாதிரி வரும். நல்ல விஷயம். நான் கூட கேட்கல, நீங்கள் சொல்லிட்டீங்க. நல்லா சூப்பர் பீஸ் எடுத்து போடுங்க பார்ப்போம். கண்டிப்பாக. ஓகே. பீஸ் அப்படியே 2 உடையுது. ஆமாம், பாருங்க, சூப்பராக இருக்கு. இருந்து கலந்து வந்துருச்சு. வெரி குட். உப்பு போட்டுக்கலாம்.
1.5 கிலோவுக்கு தேவையான உப்பு. சரி ஓகே. ஆனால் இதுவே சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீ சொல்கிற மாதிரி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ஆமாம் நல்லா இருக்கும். ஆமாம். ஏன்னா வெறும் மட்டன் ஸ்டாக் தான், அந்த கொழுப்பு தண்ணி தான், அந்த கொழுப்பு தண்ணியோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த பொடி போட்டுடலாமா? போட்டுடலாம் சார். நாங்கள் இப்போ தான் போடணுமா, லேட் ஆகுமா? இல்லை இப்போயே போட்டுடலாம் சார். சரி. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியில் ஃபஸ்ட்டு பாதி போட்டுக்கலாம் சார். சரி ஓகே. தேவையான திருப்பி போட்டுக்கலாம். தேவையான போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா இது பொடி கணக்கு தான். நம்ம அந்த மசாலா அரைச்சது வந்து ரசப்பொடி தான். இது ரசத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த சூப்பை வெளியே எடுக்கணும் சார். சூப்பா? ஆமாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மசாலா போட்டு கொதிச்சிருச்சு. இப்போ இந்த சூப்பை வெளியே எடுத்து ஃபுல்லாக அப்படியே ட்ரையாக ஃப்ரை பண்ணுறோம். சரி ஓகே டன். இப்போ அந்த கூட அந்த வேற எதனா போடணுமா, தேங்காய் போடணுமா, இல்லை இப்போ சூப்பர் தயாராக இருக்கும்? சூப்பை எடுத்துட்டு நம்ம தேங்காய்லாம் போட்டு. சரி டன். அப்போ தூடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த கொதிக்க அந்த அந்த சூப்பர் பூன் எதுவுமே இல்லையே நம்ம அவசரத்துக்கு அப்படியே குடிக்குவா? குடிங்க சார். குடிக்கலாம் தாராளமாக. கொஞ்சம் அந்த கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. தலை போட்டுக்குவா? ஆமாம். சரி ஓகே டன். சூப்பர் ஸ்பூன் தான் குடிக்கணும், பட் பரவாயில்ல, கொஞ்சமாக தான் இருக்கு. அப்படியே குடிச்சு பார்க்குறேன். சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். இது ரைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். நீ சொன்ன மாதிரி ரைஸ் இருக்கு, ரைஸோட நம்ம சாப்பிட்டு பார்க்குறேன் அப்புறமா. இது எப்படின்னா, நல்ல வெந்த சாதத்தில் இதை ஊற்றி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தாராளமாக சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். வெரி குட்ங்க. தேங்க்யூ சார். வீட்டில் சொந்த பண்ண யாரும் வந்தானா நம்ம கொடுத்தானா சாப்பிட்டு உட்காந்துருவாங்க. ஜாலி சூப்பராக இருக்கும், எக்ஸலன்ட் சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்டாக் எல்லாம் எடுத்துட்டீங்க, எக்ஸஸாக இருக்குது. இதை வந்து ரைஸில் ஊற்றி சாப்பிட்டா பிரமாதம், அப்படின்னா சூப்போட சாப்பிட்டா வெரி குட். இது இன்டென்ஷனலாகவே பண்ணது தான் சார். இந்த மாதிரி இது வரணும் பர்பஸாக இருக்கும். சரி ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ அந்த வழுக்கை சேர்த்துக்கலாம். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வாட்டர் இருக்கும் லைட்டாக. ஆமாம். ரொம்ப ட்ரையாக விட வேணாம் சார். இது இந்த மாதிரி ஒரு ஜூஸியாக தான் இருக்கும். ஓகே. சப்போஸ் ட்ரை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை ஆட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தேங்காய், நான் வந்து மட்டன் கோகனட் ஃப்ரை பண்ணியிருக்கேன், அது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இதுக்கப்புறம் மல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சார். இந்தாங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடியே கருவேப்பிலை போட்டோம். கொஞ்சமாக இப்போ கருவேப்பிலை. ஓகே. கை நிறையா கொத்தமல்லி. வெரி குட். இதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஆமாம் சார். சரி, மிக்ஸ் பண்ணிட்டு என்ன சுட சுட கொடுங்க, அப்படியே சாப்பிட்றேன். கண்டிப்பாக. தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்குள்ள தான் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு பரட்டி இருக்கும். இப்போ ரெடி ஆயிருச்சு. இதுக்கு பேர் வந்துட்டு, அதாவது அந்த தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ண சொல்றீங்க, ரைட்டா? ஆமாம் சார். ஓகே. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுருக்கோம். ஆமாம் போட்டிருக்கோம். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது பாருங்களேன், தேங்காயோட சேர்ந்து அந்த நேராக கொஞ்சம் கெட்டி ஆகுது இல்லை? ஆமாம். அதாவது அந்த ட்ரை ஆக ஆரம்பிக்குது. ஆமாம். கெட்டினா ட்ரை ஆக ஆரம்பிக்குது. அதில் இருக்கிற கொழுப்பெல்லாம் அப்படியே வெளியே வரும். சூப்பர், வெரி குட். ஆனால் ரொம்ப சுண்ட குக் பண்ணா அந்த இன்னும் ஃபேட் எல்லாம் வெளியே வந்து நினைக்கிறேன், ஆயில் வந்து நினைக்கிறேன். ஆமாம். சரி ஓகே. இது போதும் பக்குவம் அது? போதும் சார், கரெக்டாக ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் வீட்டுகளில் செய்கிற சைனா புல்டேயோ அப்படின்னு சொல்லுவோம். சைனா புல்டேயோ. இது எத்தனை வாட்டி சொன்னாலும் நாங்கள் ஏற மாட்டேது, நானும் கற்றுக்கிறேன். சரி ஓகே. டேஸ்ட் பண்ணிடலாமா? இந்தாங்க, அதுக்கு இலையோட நிற்கிறேன் நான். நீங்கள் எப்போ கொடுப்பீங்க, நான் எப்போ சாப்பிட்லாம் நான் வெயிட் பண்ணுறேன். எலும்போட இருக்கு, பார்த்து கொடுங்க. இல்லை அங்கே இருக்கவங்க அப்படி திட்டுவாங்க என்ன, இவர் மட்டும் சாப்பிட்றாரு பாரு அப்படி சொல்லி கேட்பாங்க பசங்க. ஸோ நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க சார். ஃபர்ஸ்ட் அந்த சாப்பிடுங்களேன். இல்லை பரவாயில்ல சார். அது ஆக்சுவலாக வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி ரொம்ப, அதனால சாப்பிட மாட்டார். சும்மா வீட்டில் எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான். பட் இருந்தால் நமக்காக அந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காரு. really thank you so much. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மட்டன் பார்த்தீங்கன்னா மெதுன்னு இருக்கு. அப்படியே பஞ்சு மிட்டாய் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மட்டன் வந்து அந்த சாஃப்டா இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டரோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைல்டான ஒரு அந்த போட்டுக்க அந்த ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கு. காரம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த ரெசிபிலாம் காலைல பண்ணிட்டு நைட்டு சாப்பிடாது, சுட சுட செஞ்சு அது சுட சுட சாப்பிட்டா தான் அந்த ஃபீல் தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் வீட்டில் சமைச்சு முடிச்ச உடனே அப்படியே சுடு சுடு தட்டில் எடுத்து எல்லாம் 4 பேர் கொடுங்க, அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு புது அனுபவம் கிடைக்கும். வெரி குட், வெரி நைஸ், எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நம்ப கொடுங்க, நான் என் வேலையை பார்க்குறேன். பாருங்க சார்.
இந்த சௌராஷ்டிரா ரெசிபி இது சைனா பொல்டோ அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். எப்படி குக்கரில் பண்ணணும், எப்படி பண்ணணும், அந்த மாதிரி வெளியே வச்சு பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கோம். இது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாத ரெசிபி. யார் வீட்லையும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. சௌராஷ்டிராஸ் தவிர்த்து இது யாருக்குமே இது அவ்வளோவா வெளியே தெரியாது. இது நம்ம சேனல் மூலிமா எல்லாருக்குமே இதை சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் நல்லா முடிஞ்சால் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எங்கள் கேட்ரிங் பார்த்தீங்கன்னா மதுரையில் அன்னபூர்ணி கேட்ரிங்னு பண்ணிகிட்டு இருக்கோம். மதுரையில் ஒரு 13 வருஷமாக பண்ணுறோம். இங்கே வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணுறோம். பேபி ஷவர் ஃபங்க்ஷன், வெட்டிங் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன ஒரு விசேஷம்னாலும் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக பண்ணி தருவோம். என்னோட காண்டாக்ட் நம்பர் 8428463331. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், வெரி குட். தேங்க்யூ.